ஸோ இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து போட்டது. எதுக்குன்னா சில பேர் ஏதாச்சும் நினைப்பீங்க அதுக்காண்டி வீடியோவாக எடுத்து போட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுறேன்ட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து நம்பிக்கை வச்சு ஃபஸ்ட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்பி இது வாங்கினதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து வாங்குகிற கஸ்டமர். ஓகேவா? அந்த வீடியோ வந்து நடுவில் சும்மா போட்டிருப்பேன் டைமிங் மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் ஆகிருக்காரு. ஆனால் நீங்களாம் என்ன திரும்ப பண்ணுறீங்க, மேக்ஸிமம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக நம்பர் கொடுங்க, நான் அப்புறம் அமௌண்ட் சென்ட் பண்ணுறேங்கிறீங்க. அப்படின்னா நானே வந்து வின்னிங் எடுத்துக்க தெரியாது எனக்கு. நான் அமௌண்ட் வாங்குறதே எதுக்குன்னா அந்த 100 பேர்ஸை வந்து மெம்பர்ஸ் வந்து கணக்கு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே ரீசன்காண்டி தான். ஓகேவா? ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ண மாட்டேறீங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி அடிக்கிறீங்க, சரக்கு அடிக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. எதுக்கும் அமௌண்ட்லாம் வேஸ்ட் பண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ப்ரூஃபோடு நம்பி ஒரு கோடிங் பண்ணி தெளிவாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரிசல்ட்டு. ஸோ அப்படி இருந்தும் வந்து நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்குலாம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் அப்படி மெசேஜே பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த கோடிங்னா என்ன எல்லாமே வந்து ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ புதுசாக யாராச்சும் வந்துட்டிங்கன்னா நீங்கள் போய்ட்டு இதில் பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு என்ன வந்து ஒரே ஒரு வருத்தம் கோவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த தண்ணி அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, அது மாதிரி வந்து அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து போட்டு லாஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு லாஸாகவே தெரில. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான கெஸ்ஸிங் கொடுக்காத சேனலில் போய்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஏமாத்துறவங்கள்ட்ட போய்ட்டு காசை கொடுத்து ஏமாந்து அது மாதிரிலாம் ஏமாந்துடுறீங்க. பட் ஆனால் உண்மையாக நியாயமாக நம்ம நம்பர் கொடுத்தோன்னா வந்து நீங்கள் இப்படி சவுடாலாக பேச்சு பேசுகிறீங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது கிடையாது. ஸோ அது மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மெசேஜ் பண்ண வேணாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 1000 2000 ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு 3 டிஜிட்டா 4 டிஜிட் வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு எந்த நம்பர் வேணுமோ வாங்கிக்கோங்க. ஓகேவா? டெய்லியும் வந்து கொடுக்குறோம்.